திஸ் இஸ் ஜெனி. நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது வி மீன் குக்கோட பிஎல்எஃப் ஃபோனோக்குள் நானே பார்ட் 7. போன பாட்டு பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துருங்க. அப்போ தான் உங்களுக்கு இந்த பாட்டு புரியும். எக்ஸ்ஃபன் யூஸ் பண்ணிக்கோங்க. டோன்ட் பி அடிக்டட். போன பாட்டு இதில் பிடிச்சிருப்பேன்னா இப்போ ஜிமீன் தான் ஜங்குக்கா அப்படின்றாங்க. இப்போ ஜங்குக் தான் அப்படியே ஜிமீன் பார்த்துட்டு அவர் ஹெட்டை அப்படியே அவரோட ஷோல்டரில் வச்சுக்கிறாங்க. இப்போ ஜாக்சன் தான், டே என்ன தாண்டா பிரச்சனை உனக்கு, அப்பப்போ வந்துடுற கரடி மாதிரி, என்னடா வேணும் உனக்கு அப்படின்னு கேட்குறாங்க. டேய் இவனை தான் தொடாத பார்க்காதுன்னு சொல்கிறேன்ல, அப்புறம் எதுக்கு இவன்கிட்டே வர அப்படின்னு கேட்குறாங்க. ஏய் அவனே உன்னை பிடிக்கலன்னு சொல்லிட்டான், உன்னை ஏன்டா அவன் பின்னாடி சுற்றிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஜாக்சன் கேட்குறாங்க. அது எங்களுக்குள்ளே இருக்க பிரச்சனை, நாங்கள் பார்த்துக்குறோம். இனிமேல் நீ இவனை டிஸ்டர்ப் பண்ணனா அவ்வளோதான் ஒன்று அப்படின்றாங்க. என்ன பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இப்போ ஜேகே தான் அப்படியே பார்த்துட்டு அப்படியே அடிக்கலான்னு போகிறாங்க. இப்போ ஜிமீன் தான் அப்படியே கையை பிடிச்சிட்டு இருக்காரு. ஜேகேயோட கையை அவ்வளோ ஸ்ட்ராங்கா அடிக்காத மாதிரி. இப்போ ஜாக்சன் தான், பார்த்தியா என் பேபியே என்னை அடிக்காதுன்ட்டு உன் கையை பிடிச்சிட்ருக்கு அப்படின்றாங்க. இப்போ ஜிமீன் தான் அப்படி சொன்னோன்னே கையை விட்டுடுறாரு. இப்போ ஜேகே தான் இப்போ ஜிமீனை பார்க்குறாங்க. ஜிமீன் தான் போ அடி அப்படின்றாங்க. இப்போ ஜேகே தான் அப்படியே ஜாக்சனை அடிக்கிறாங்க. இப்போ ஜாக்சன் தான் ஜங்குக் அப்படின்றாங்க. தேவையா உனக்கு இது, கம்முன்னு இருன்னு சொன்னால் கேட்க மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அடின்னு அடிக்கிறாங்க. இப்போ ஜிமீன் வந்து போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஜேகேவும் அப்படியே விட்டுடுறாரு. இப்போ ஜாக்சன் தான் அது இடத்த விட்டே போயிடுறாங்க. இப்போ ஜிமீன் தான் அப்படியே நின்றுட்டே இருக்காரு. இப்போ ஜேகே தான் அப்படியே வந்து ஜிமீனை பார்த்துட்டு ஜிமீன் கிட்ட வராங்க. இப்போ ஜிமீன் தான் அப்படி கீழே குஞ்சிட்டு இருக்காரு. இப்போ ஜேகே தான் ஜிமீன் அப்படின்றாங்க. இப்போ ஜிமீன் தான் அப்படியே ஜேகேவோட கையை பிடிச்சி அப்படியே இழுத்துட்டே போகிறாங்க. இப்போ ஒரு இடத்துல ஒரு ஷாப் மாதிரி இருக்குது, அந்த இடத்துல உட்கார வைக்கிறாங்க. இங்கே உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஷாப்குள்ளே போயிட்டு என்னென்னவோ வாங்கிட்டு வர்றாரு. இப்போ ஜேகேவோட கையை வச்சு அவர் அப்படியே கீழே வந்து முட்டி போட்ட மாதிரி உட்காந்துட்டு ஜேகேவோட கைக்கு தான் ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ ஜேகே தான் ஜிமீன் அப்படின்றாங்க. இப்போ ஜிமீன் தான் அப்படியே ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணிட்டே இருக்காங்க அப்படின்றாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாக ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணிட்டு பேண்டேஜ்லாம் போட்டு விட்டுட்டு இப்போ ஜேகேவை பார்த்துட்டு தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே திரும்பி நடந்து போகிறாங்க. இப்போ ஜேகே தான் ஜிமீன் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. இப்போ ஜிமீன் தான் அப்படியே நிற்காமல் நடந்து போயிட்டே இருக்காரு. ஜிமீன் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. இப்போ ஜிமீன் தான் அப்படியே நிற்கிறாங்க. இப்போ ஜிமீன் தான் அப்படியே நின்றுட்டே இருக்காரு. இப்போ ஜேகே தான் அப்படியே ஜிமீன் கிட்ட வந்து ஜிமீனோட ஃப்ரெண்டில் வந்து நிற்கிறாங்க. இப்போ ஜிமீன் தான், என்னாச்சு ஜேகே அப்படின்னு கேட்குறாங்க. ஜிமீன் என்கிட்ட பேசுடா, ஐம் சாரி அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஜிமீன் தான் ஒன்றும் இல்லை அப்படின்றாங்க. ப்ளீஸ்டா சாரிடா, நான் டே கூட கம்பேர் பண்ணியிருக்கக்கூடாது, என்னை மன்னிச்சிடு, நான் தெரியாமல் பண்ணிட்டேன், எனக்கு பொசசிவ் ஆகிடுச்சு, அதனால தான். எதுவும் இல்லை ஜிமீன், சாரி அப்படின்றாங்க. இப்போ ஜிமீன் தான் ஜேகே கைவிடு அப்படின்றாங்க. ப்ளீஸ்டா சாரி அப்படின்றாங்க. இப்போ ஜிமீன் தான் உனக்கு என் ஃபீலிங்ஸ் புரியாதுல்ல ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜேகே வந்து பார்க்குறாங்க. ஜிமீன் கண்ணு ஃபுல்லாக டியர்ஸாக இருக்குது. இப்போ ஜேகே தான் அப்படியே ஜிமீன் ஆக்ட் பண்ணிட்டு சரி ஒன்றும் இல்லை அப்படின்றாங்க. உனக்கு என் ஃபீலிங்ஸ் புரியாதாடா, நான் சொல்கிறேன்ல, அவன் என்னோடய ஃப்ரெண்ட் மட்டும்தான், எனக்கும் அவனுக்கும் வேறு எதுவும் கிடையாது. இந்த விஷயம்லாம் அவனுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அவன் என்கிட்ட பேசுறதே நிப்பாட்டிடுவான் தெரியுமா, நம்மளுக்குள்ள அவனால் பிரச்சனை வருதுன்னு சொல்லிட்டு ஏன்டா இப்படிலாம் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அழுதுகிட்டே இருக்காங்க. இப்போ ஜேகே தான் சரி ஒன்றும் இல்லை சாரி அப்படின்றாங்க. சாரி மண்ணாங்கட்டி போடா அப்படின்றாங்க. சரி ஒன்றும் இல்லை, நான் மன்னிச்சிடறேன் என்ன ப்ளீஸ், நான் ஏதோ ஒரு டென்ஷன் அந்த மாதிரி பேசிட்டேன் அப்படின்றாங்க. அதுக்கு நான் அப்படியே பேசுவேன், நான் உன்னை தான் லவ் பண்ணுறேன் புரியுதா, யார் என்ன சொன்னாலும் எத்தனை வருஷம் ஆனாலும் உனக்காக வெயிட் பண்ணிகிட்ருப்பேன். இப்போ தான் உனக்கு என்கிட்ட பேசணும்னு தோணுச்சா, இந்த 2 days 3 daysலாம் உனக்கு பேசணும்னு தோணுலையா அப்படின்றாங்க. டே இன்னைக்கு பேசுகிறதாண்டா வந்தேன், நீ பொய் சொல்லாத, நீ ஜாக்சன் என்ன அந்த மாதிரி பண்ணதுனால தான் நீ வந்த, இல்லைன்னா நீ வந்திருக்க மாட்டல அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஜெகதான் சரிடா ஒன்றும் இல்லைடா சாரிடா அப்படின்றாங்க. இப்போ ஜிமீனும் விடு என்னை விடு அப்படின்றாங்க. இப்போ ஜெகதான் அப்படியே டைட்டாக பிடிச்சிட்டு நான் விட மாட்டேன் நான் எதுக்கு விடணும், நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு டைட்டாக ஆக்ட் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ ஜிமீனும் ஆக்ட் பண்ணிக்கிறாரு. ஐம் சாரி நானும் டே கூட எனக்கு தெரியல, எனக்கு டே அந்த மாதிரி தான் பழக்கம், நான் சின்ன வயசுலேருந்து டே கூட அப்படி மட்டும்தான் இருந்திருக்கேன். அவன் மேலே கை போட்டு பேசுறது, அவனோட ஹேர் அந்த மாதிரி ரெடி பண்ணுறது, இந்த மாதிரி தான் நான் பழகியிருக்கேன்.
அதனால தான் நான் அந்த மாரி தான் பண்ணுறேன், சாரி அப்படின்றாங்க. சரி சரி ஓகே, இனிமேல் நான் டீ கூட பரவாயில்ல, நீ க்ளோஸாக இருக்கலாம், நான் எதுவும் கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிகேவும் அப்படியே ஜிமின் ஒர்க் பண்ணிக்கிறாங்க. இப்போ ஜிமினும் அப்படியே ஜிகே ஒர்க் பண்ணிவிட்டு எனக்கு அவன் மட்டும்தான் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு இருக்கான் ஜிகே. நான் நான் அன்றைக்கி சொன்னேன்ல, நீயா டேவான் வரும்போது நான் டேயா தான் சொல்லுவேன்ட்டு அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிகேவும் சொல்கிறாங்க. எனக்கு தெரியும், ஏன்னா எனக்கு உனக்கு என்னை விட டேவை தான் ரொம்ப பிடிக்கும். அப்படி கிடையாது, எனக்கு டேவை தான் ரொம்ப பிடிக்கும், நீயே டேவான் வரும்போது எனக்கு டே தான் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறாங்க. இதனால் மாற்றிக்க முடியாது ஜேகே அப்படின்றாங்க. ஓகே, நீ யார் மாற்றிக்க சொன்னா, நீ மாற்றிக்காத, பரவாயில்ல, நீ டேவே சொல்லு, எனக்கு பிரச்சனையே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் அவ்வளோ டைட்டாக் பண்ணுறாங்க. ஜிமின் தான் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ என்ன பிரேக்கப் பண்ணுவியா அப்படின்றாங்க. யார் சொன்னா பிரேக்கப்லாம் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஆக்ட் பண்ணிவிட்டு பேட்சப் ஆகிக்கலாம் அப்படின்றாங்க. பேட்சப் ஆகிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் அவ்வளோ டைட்டாக ஆக்ட் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ இப்படியே ஒரு 1/2 hour போகுது. இப்போ ஜிமினை வந்து ஜேகே தான் அவரோட வீட்டில் தான் அப்படியே ட்ராப் பண்ணுறாங்க. இப்போ ஜிமின் தான் அப்படியே இறங்கிட்டு அப்படியே சிரிச்சிட்டே ஜேகே பார்க்குறாங்க. இப்போ ஜேகேவும் அப்பா இந்த ஃபேஸில் ஸ்மைலை பார்த்து 3 days ஆச்சு. ஆமாம், நீ அந்த மாதிரி சொன்னதுலேருந்து என் ஃபேஸில் ஸ்மைலே காணும் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜிமின் தான் சரி நான் போகிறேன் பாய் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஏய் அதான் சேர்ந்துட்டோம்ல, அதுக்கு கிஸ்ஸு அப்படின்றாங்க. வாய்ப்பே கிடையாது, பாய் அப்படின்னு சொல்லிட்டு ஹக் பண்ணிட்டு போகிறாங்க. இப்போ ஜேகே தான் அப்படியே சோகமாக இருக்கார். இப்போ ஜிமின் தான் அப்படியே ஓடி வந்து ஜேகேவோட சீக்ஸை கிஸ் பண்ணிட்டு போயிடுறாங்க. இப்போ ஜேகே தான் பாய் குட் நைட் அப்படின்றாங்க. சேம் டு யூ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தான் ஜிமின் தான் அப்படியே உள்ளே போகிறாங்க. இப்போ அவங்க அம்மா தான் ஜிமின் எப்படி இருக்கு ஜிமின், வீட்டுக்கு வந்து என்னடா 3 நாள் ஆகுது அப்படின்றாங்க. அது அம்மா டேக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லைல்ல, அதான் அவன் கூடயே இருந்தேன். சரி ஓகே அப்பா ஒன்றும் வரல அப்படின்றாங்க. ஓ சரி, நான் மேலே போய் ஃப்ரெஷ் ஆகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மேலே போயிடுறாங்க. இப்போ ஜிமினோட அம்மா அப்படின்னு நின்றுட்டே இருக்காங்க. இப்போ நெக்ஸ்ட் டே தான் ஜிமின் தான் காமிக்கிறாங்க. டே கிட்ட வந்து பேசுகிறாங்க. டயாங் அப்படின்னு சொல்லிட்டு டே தான் என்ன ஜிமின் அப்படின்னு கேட்குறாங்க. என்னாச்சு டயாங் ஒரு மாதிரி இருக்க? அப்படிலாம் ஒன்றும் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு டே பாட்னு அப்படியே போயிடுறாரு. இப்போ ஜிமின் தான் டே அப்படின்னு கூப்பிட்றாங்க. இப்போ டே பாட்னு போயிட்டே இருக்காரு. என்னாச்சு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் அப்படின்னு நினச்சிட்டே இருக்காங்க. இப்போ டே தான் ஜிமின் கால் பண்ணாலும் எடுக்க மாட்டேங்கிறாரு. ஆனால் ஜிமினோட அப்பாவும் அம்மாவும் கால் பண்ணால் எடுக்கிறாங்க. ஜிமின் கால் பண்ண மட்டும் எடுக்க மாட்டேங்கிறாரு. ஜிமினுக்கு நல்லே தெரியுது அவன் நான் அவாய்ட் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு லன்ச் பிரேக்கில் ஜிமின் தான் அப்படியே டேக்கு தான் சாப்பாடு எடுத்துகிட்டு வந்து வைக்கிறாங்க. இப்போ டே தான் அப்படியே எழுந்து போயிடுறாரு. இப்போ ஜிமின் தான் டயாங் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. அப்போ டே தான் என்ன ஜிமின் அப்படின்னு கேட்குறாங்க. என்னடா ஆச்சு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. எனக்கு ஒன்றும் ஆகலையே, நான் கால் பண்ண எடுக்க மாட்டேன், அம்மா அப்பா கால் பண்ண மாட்டேன் எடுக்கிறேன், சாப்பாடு வைக்கிறது சாப்பிட மாட்டேங்கிற அப்படின்றாங்க. எனக்கு இன்றைக்கி பசிக்கல ஸோ வேணாம் அப்படின்றாங்க. ஏன்டா என் மேலே போகுது அது மேலே காட்டுற, சாப்பிடுடா அப்படின்றாங்க. வேணாடா விட்றா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டு நடந்து போயிடுறாங்க. இப்போ ஜிமின் தான் என்னாச்சு இவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்காங்க. இப்போ ஜேக்கவும் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அவன் எங்கூட பேசவே மாட்டேங்கிறான் அப்படின்றாங்க. அப்போல்லாம் இல்லை, அவனுக்கு பசிக்கல அதனால எழுந்து போயிட்டான் அப்படின்றாங்க. அப்படியே சொல்கிறேன். ஆமாம் அப்படின்றாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் அப்படியே ஜேகே கூட சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இப்போ ஜிமின் தான் அப்படியே டேக்கு கால் பண்ணுறாங்க. டே எடுக்கவே மாட்டுறாரு. 2வது தடவை கால் பண்ணுறாங்க, எடுக்கவே மாட்டுறாரு. இப்போ 3வது தடவை கால் பண்ணுறாங்க, எடுக்கவே மாட்டுறாங்க. இப்படியே தொடர்ந்து ஒரு 6-7 தடவை பண்ணியிருப்பாங்க. இப்போ தான் டே வந்து 10வது தடவை ஜிமின் கால் பண்ணுறாங்க. அப்படியே எடுத்துகிட்டு என்னடா பிரச்சனை உனக்கு, எதுக்குடா சும்மா கால் பண்ணிட்டே இருக்க, ஏன்டா இப்படி என்ன டார்ச்சர் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க. இப்போ ஜிமின் தான் டயாங் அது வந்து நான் சொல்கிறது நீ கொஞ்சம் சும்மா இருக்கியா ஜிமின், இப்போ பார்த்தாலும் ஏன் என்னை கால் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணிகிட்ருக்க, நான் தான் தெரியுதில்ல, நல்லா உனக்கு புரியுதில்ல, முக்கியமான வேலையில் இருப்பேன், அப்புறம் ஏன்டா இப்படி கால் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணிகிட்ருக்கேன் என்ன அப்படின்னு சொல்கிறாங்க. டயாங் அது வந்து நான் தான் கட் பண்ணுறேன்ல, கட் பண்ணுறதா இருந்தால் ஒரு முக்கியமான விஷயத்தில் இருப்பேன்னு உனக்கு தெரியாதா ஜிமின், ஏன் ஜிமின் இப்படி டார்ச்சர் பண்ணிகிட்ருக்கேன் நீ அப்படின்னு சொல்லிட்டு கத்திகிட்டே இருக்காங்க. இப்போ ஜிமின் தான் டயாங் அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு அலற ஸ்டிச்சுக்கு போயிடுறாங்க. இப்போ டீ தான் சும்மா என்னை கால் பண்ணாது ஜிமின் அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க. இப்போ ஜிமின் தான் ஹாப்பி பர்த்டே டயாங் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ டீ தான் ஜிமின் அப்படின்றாங்க. ஹாப்பி பர்த்டே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கட் பண்ணிடுறாங்க காலை. இந்த சைடு டீ தான்
ஐயோ டயாங் என்னடா பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் தலையில் அடிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்காரு. இப்போ இந்த சைடு ஜிமீனை தான் காமிக்கிறாங்க. ஜிமீனை அப்படியே உட்காந்து அழ ஆரம்பிச்சிடுறாங்க. ஒரு பார்க்கில் நின்று தான் பேசிகிட்டு இருந்திருப்பாரு. அந்த பார்க் ஷேர்லேயே உட்காந்து அழ ஆரம்பிச்சிடுறாங்க. ஏன் டயாங் இப்படி பேசுனேன்? இது வரைக்கும் நீ என்கிட்ட இந்த மாதிரி பேசுனதே கிடையாது டயாங். என்னடா ஆச்சு உனக்கு? இன்றைக்கி உன்னோட பர்த்டே விஷ் பண்ண தான் கால் பண்ணேன். ஆனால் நீ என்ன ஏன்டா இப்படி திட்டின? நீ என்னை ரொம்ப அவாய்ட் பண்ணுற தெரியுமா? நீ என்னை அவாய்ட் பண்ணதே கிடையாது, பேசாமல் இருந்ததே கிடையாது. இப்போல்லாம் என் கூட பேச மாட்டேங்கிற, கால் பண்ண எடுக்க மாட்டேங்கிற. ஐம் சாரி அப்படின்னு சொல்லிட்டு ஜிமீன் ஒரு பக்கம் அழுதுகிட்டே இருக்காங்க. இப்போ ஜிமீன் தான் போய் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு அப்படியே கிளம்புறாங்க. இந்த சைடு டே தான் ஒரு வீட்டில் உட்காந்துட்டு இருக்காரு. டே அந்த ஃபோனை பார்த்துட்டே தான் உட்காந்துட்டு இருக்காங்க. சாரி ஜிமீன், லைஃப்பில் நான் வரமாட்டேன் ஜிமீன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமீன் நினச்சி அழுதுகிட்டே இருக்காங்க. ஐம் சாரி, எனக்கு ஜேகே தான் கரெக்டு. என்னோடய ஃபீலிங்ஸ் அதிகமாகக்கூடாது ஜிமீன். ஐம் சாரிடா, அதனால தான்டா நான் உன்னை அவாய்ட் பண்ணுறேன். நீ ஏன்டா புரிஞ்சிக்க மாட்டேங்கிற? என்னாலேயும் முடியல உன்னை இந்த மாதிரி திட்டுறதுக்கு. எனக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குடா. நான் உன்கிட்ட சத்தமாக கூட பேச மாட்டேன். இப்போ உன்னையே திட்டியிருக்கேன், உன்கிட்ட பேசாமல் இருக்கேன். உன்கிட்ட பேசாமல் நான் ஒரு நாள் கூட இருந்ததில்லை. இப்போ 5 days ஆச்சு உன்கிட்ட பேசி. எனக்கே தெரியுது நான் உன்னை நல்லா அவாய்ட் பண்ணுறேன், உன்னை கஷ்டப்படுத்துகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் என்னால் முடியலடா அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைட் டீ ஒரு பக்கம் ஃபோனை பார்த்துட்டு அழுதுட்டு இருக்காங்க. என்னால் தான் ஒரு பிரச்சனை வருது, எல்லா பிரச்சனையும் என்னால் தான். உனக்கும் ஜெக்கிக்குள்ளே பிரச்சனை வர்றதுக்கு காரணம் நான் தான், முக்கிய காரணம் நான் தான். ஸோ வேணாடா அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே இருக்காங்க. இப்போ அந்த ஃபோன் தான் பார்த்து அழுதுட்டு இருக்காங்க. இப்போ கரெக்டாக கால் வருது ஜிமீன் கிட்டேருந்து தான். இப்போ டே தான் அப்படியே கால் டக்குன்னு அட்டன் பண்ணிடுறாரு. ஐயோ தேங்க என்ன பண்ண, ஹலோ அப்படின்னு சொல்லிட்டு அவனும் காதில் வச்சு ஹலோ அப்படின்றாங்க. இப்போ ஜிமீன் தான் டே எங்கே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நான் வந்து எங்கே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நான் சியோவில் இல்லைடா, பூசானுக்கு போயிட்டேன் அப்படின்றாங்க. இப்போ ஜிமீன் தான் ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ காலிங் பெல் சத்தம் கேட்குது. இப்போ டே தான் அப்படி போய் அந்த டோரை ஓப்பன் பண்ணுறாங்க. இப்போ ஃப்ரெண்ட்ஸில் ஜிமீன் தான் நின்றுட்டுருக்காங்க. சியோவில் இல்லை, பூசானில் இருக்கியா? இப்போ என் முன்னாடி நின்றுட்டுருக்கிறது யார்? இதுதான் பூசானில்? ஆமாம், இந்த வீடு பூசானில் தான் இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இப்போ இந்த சைட் டே தான் ஜிமீன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோன் அப்படியே காதுலேருந்து எடுத்துகிட்டு ஜிமீன் அப்படின்றாங்க. ஏன்டா போய் சொன்னேன் நாய் அப்படின்னு சொல்லிட்டு அடின்னு அடிக்கிறாங்க. இப்போ டே தான் ஜிமீன் அப்படின்றாங்க. ஏன்டா போய் சொல்கிறேன்? ஏன்டா என்னை பார்க்க கூட உனக்கு பிடிக்கலையா? உனக்கு பர்த்டேன்னு ஆசையாக விஷ் பண்ணலான்னு கால் பண்ணேன்டா. இப்பயும் நான் தானே ஃபர்ஸ்ட் விஷ் பண்ணுவேன். அந்த ஞாபகத்தில் இன்னைக்கு கால் பண்ணால் அந்த திட்டுறியா? சொல்கிறா, நான் கால் பண்ண ஏன்டா எடுக்க மாட்டேன்? ஐம் சாரி, நீ ஏதோ முக்கியமான வேலையிலேருந்து நான் கால் பண்ணியிருந்தேன்னா நீ அந்த மாதிரி திட்டுருந்தா நான் சாரி கேட்டிருப்பேன். இப்பயும் நான் சாரி கேட்குறேன். ஆனால் ஏன்டா என்னை அவாய்ட் பண்ணுற? ஏன்டா சொல்கிறா? என்னை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? ஏதோ ஒரு ஃப்ரெண்டு வந்தா போனான்னு இருக்க மாதிரி தெரியுதா? நான் உன் கூடவே இருப்பேன், புரியுதா? சின்ன வயசுலேருந்து நான் உன் கூடவே இருக்கேன், உங்கள் லைஃப் முழுக்க நான் உன் கூடவே வருவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ டே தான் ஜிமீன் அது வந்து சொல்கிறா, இதான் பூசானா? சொல்கிறா, இதான் பூசானில் தான் இருக்குல்ல இந்த வீடு. நான் எங்கே இப்போ பூசானில் இருக்கேனா? சொல்கிறா, எனக்கு தெரியல நான் எங்கே இருக்குன்னு சொல்லு அப்படின்றாங்க. இப்போ டே தான் ஜிமீன் கொஞ்சம் நேரம் என்னால் சைலண்ட்டாக இருக்க முடியாது. எனக்கு ஜேகே பேசலைன்னா கூட இந்த மாதிரி இருந்தது இல்லைடா. நீ ஏன்டா என்னை ஹர்ட் பண்ணுற? ஜிம்மினை ஹர்ட் பண்ண மாட்டேன். ஜிம்மின் யார்கிட்ட பேசினாலும் நான் பொசஸ் ஆக மாட்டேன். ஜிம்மின் யாரையாவது கிண்டல் பண்ணாங்கன்னா அவங்கள போட்டு அடிப்பேன். இவ்வளோ சொன்னவன் என்னை ஹர்ட் பண்ண மாட்டேன்னு சொன்னியா? அதையாவது நீ காப்பாற்றினியாடா? ஏன்டா இப்படி பண்ண? நான் உன் லைஃப் முழுக்க உன் கூடவே இருக்கணும்னு நினச்சேன். ஆனால் நீ இங்கேயே என் ட்ராவலை கட் பண்ணலான்னு நினச்சிட்டியா? சொல்கிறா, சொல்லு. அப்போ நீ என்ன உன் ஃப்ரெண்டாக நினைக்கல தானே? சொல்கிறா, நான் மட்டும்தான் உன்னை ஒரு ஃப்ரெண்டாக பார்த்தேன்ல அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ இந்த சைட் டே தான் ஜிமீன் நிறுத்து அப்படின்னு கத்துறாங்க. இப்போ ஜிமீன் தான் அப்படியே டிவி பார்த்துட்ருக்காங்க. இப்போ டே தான் போதும் டிப்பாட்டு. ஆமாடா, உன்னால் என் லைஃப் முழுக்க ட்ராவல் பண்ண முடியாது, புரியுதா? உன்னால் என் லைஃப் முழுக்க வர முடியாது ஜிமீன். திருப்பி அதையே சொல்லாத அப்படின்றாங்க. ஆனால் என்னால் முடியாதுடா அப்படின்றாங்க. இல்லை டயம், இல்லை, நீ என்ன வேணாலும் சொல்லு, நான் அதை செய்கிறேன். உனக்கு என்ன வேணுமோ கேளு, நான் அதை தரேன். ப்ளீஸ் டயாங், என்கிட்ட பேசாமல் மட்டும் இருக்காது டயாங் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே இருக்காங்க. ஓ
அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ டே தான் இல்லை ஜிமின் வேணாம் அப்படின்றாங்க. ப்ளீஸ் டயாங் அப்படின்னு சொல்லிட்டு கீழே முட்டி போட்டு அழுதுட்ருக்காங்க. இப்போ டே தான் அப்படியே நின்றுட்டு இருந்தவர் அப்படி கீழே ஜிமினுக்கு முட்டி போட்ட மாதிரி உக்காந்துட்டு, நீ வேணாடா ஏன்டா இப்படி அழுகுற அப்படின்றாங்க. சொல்லு சொல்லு நீ உனக்கு என்ன வேணுமோ கேளு, நான் அதை செய்கிறேன் அப்படின்றாங்க. இப்போ டே தான், ஓ அப்படியா, அப்போ ஜங்குக்கு பிரேக்கப் பண்ணுற, ஜங்குக்கு எனக்கு பிடிக்கல, அவனை நீ லவ் பண்ணாத, அப்படி அவன்கிட்ட நீ க்ளோஸாக இருக்கிறதுக்கு எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இன்சைட் ஜிமின் தான் டயாங் அப்படின்னு சொல்லிட்டு டிவி பார்த்துட்ருக்காங்க. அப்படியே ஜிமின் கண்ணு ஃபுல்லாக டியர்ஸாக இருக்குது. இப்போ டேவும் முடியாதுல்ல போ ஜிமின் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எழுந்து போகிறாங்க. இப்போ ஜிமின் தான் அப்படி டேவோட கையை பிடிக்கிறாங்க. இப்போ டே தான் ஜிமின் அப்படின்றாங்க. இப்போ ஜிமின் தான் ஓகே நான் பிரேக்கப் பண்ணிடுறேன் அப்படின்றாங்க. இப்போ இந்த சரி டே தான் ஜிமின் அப்படின்றாங்க. ஆமாம் நான் பிரேக்கப் பண்ணிடுறேன், என் டயாங்க்கு பிடிக்கல, நான் பிரேக்கப் பண்ணிக்கிறேன், எனக்கு அவன் வேணாம், அவன் எனக்கு வேணாம், என்னுடைய டயாங் எனக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் அழுதுகிட்டே இருக்காங்க. ரொம்ப அழுகுறாங்க. அவர் ஃபேஸை கை வச்சுட்டு அழுதுட்டுருக்காரு. இப்போ செட்டே தான் ஜிமின் அப்படின்றாங்க. ஆனால் நீ மட்டும் என்கிட்ட பேசாமல் இருக்காது டயாங் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே இருக்காங்க. செட்டே தான் ஜிமின் 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 அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினை வந்து பேக் பண்ணுறாங்க. இப்போ ஜிமின் தான் ப்ளீஸ் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ அழுகுறாங்க. பரவாயில்ல, எனக்கு ஜங்குக் வேணாம், அவனை நான் பிரேக்கப் பண்ணிடுறேன், அவன் கூட நான் க்ளோஸாக இருக்க மாட்டேன், ஒரு ஃப்ரெண்டாக கூட இருக்க மாட்டேன், விடு நான் அவனை பிரேக்கப் பண்ணிடுறேன், எனக்கும் அவனுக்கும் இனிமேல் ஒன்றும் கிடையாது, இப்போயாச்சும் என் கூட பேச அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே இருக்காங்க. இப்போ டே தான் ஜிமின் 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 நான் சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னேன்டா, அப்பெல்லாம் கிடையாது, நீ ஜெயிக்கவே லவ் பண்ணலாம், எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்படின்றாங்க. இல்லைடா நீ இவ்வளோ நேரம் இதான் யோசிச்சுட்டு இருந்த, எனக்கு நல்லா தெரியும் உனக்கு ஜேக்கவே என் கூட க்ளோஸாக பார்க்கறதுக்கு பிடிக்கலன்னு தெரியும், ஜேக்கேக்கும் அதே மாதிரி தான் உன்னை க்ளோஸாக பார்க்கறதுக்கு பிடிக்கல, நான் என்ன தான் பண்ணுறது சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அழுதுகிட்டே இருக்காங்க. இப்போ டே தான் டேடி அப்பெல்லாம் ஒன்றும் இல்லைடா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் ஆக்ட் பண்ணிட்டு, நான் சும்மா தான் சொன்னேன், நான் சும்மா ஒரு பேச்சுக்கு தான் சொன்னேன், அப்படிலாம் கிடையாது அப்படின்றாங்க. இல்லை டயாங் நீ இவ்வளோ நாள் யோசிச்சு தானே சொன்னேன் அப்படின்றாங்க. அப்படிலாம் கிடையாது ஜிமின் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் ஆக்ட் பண்ணிவிட்டு, நான் சும்மா ஒரு பேச்சுக்கு தான் சொன்னேன், அப்படிலாம் கிடையாது, நீ ஜெயிக்க லவ் பண்ணலாம், எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, நான் உன் கூட ஃப்ரெண்டாக எப்பயுமே இருப்பேன், உன்கிட்ட நல்லா பேசிட்டு உன்னை அவாய்ட் பண்ண மாட்டேல்ல, நல்லா பேசவில்லை, என் லைஃப் முழுக்க ட்ராவல் பண்ண முடியாது ஜிமின் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் டயாங் ப்ளீஸ் அப்படின்றாங்க. சரி ஓகே நான் உன் லைஃப் முழுக்க வருவேன், எந்த கஷ்டம் வந்தாலும் உன்னை விட்டுட்டு போக மாட்டேன், ஓகேவா அப்படின்றாங்க. இப்போ சரி ஜிமினும் ப்ராமிஸா என் மேலே ப்ராமிஸா அப்படின்றாங்க. இப்போ சைட்டே தான் ஜிமின் அப்படின்றாங்க. என் மேலே ப்ராமிஸ் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவர் கையெடுத்து அவர் ஹெட் மேலே வைக்கிறாங்க. இப்போ டே தான் டே என்னடா பண்ணுறேன், என் மேலே ப்ராமிஸ் பண்ணு அப்படின்றாங்க. பென்சைட்டேவும் உன் மேலே ப்ராமிஸாக உன்னை விட்டுட்டு போக மாட்டேன், எந்த சூழ்நிலையும் விட்டுட்டு போக மாட்டேன், ஓகேவா அப்படின்றாங்க. பென்சை ஜிமின் தான் அப்போ உனக்கு நான் ஜேகேவை லவ் பண்ணுறது பரவாயில்ல, நீ அவனை லவ் பண்ண, உன்னோட லைஃப் உனக்கு பிடிச்ச மாதிரி தான் இருக்கணும் அப்படின்றாங்க. அப்படிலாம் கிடையாது அப்படின்றாங்க. இல்லை நீ ஜேகேவை லவ் பண்ணலாம், எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, நான் உன் ஃப்ரெண்டாக உன் கூடவே இருப்பேன், ஓகேவா, எந்த சூழ்நிலையும் உன்னை விட்டுட்டு போக மாட்டேன், இந்த உலகமே வெறுத்தாலும் நான் உன் கூட இருப்பேன் அப்படின்றாங்க. நீ போய் சொல்லாத, இதே மாதிரி தான் சொன்னேன், என்னை ஹர்ட் பண்ணிட்ட அப்படின்றாங்க. அப்படிலாம் கிடையாது, நான் உனக்கு எப்பயுமே லவ் பண்ணுவேன், ஓகேவா, ஹர்ட் பண்ண மாட்டேன், ஹேட்டும் பண்ண மாட்டேன் அப்படின்றாங்க. ஐ லவ் யூ டயாங் அப்படின்றாங்க. இப்போ டே தான் ஒரு ஃப்ரெண்டா அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ டேவும் ஒரு ஃப்ரெண்டாக லவ் யூ அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நெக்ஸ்ட் டே தான் காமிக்கிறாங்க. ஜிமின் ஜங்குக்கு தான் அப்படியே உட்காந்துட்ருக்காங்க. ஜங்குக்கு தான் ஜிமினோட கை டைட்டாக பிடிச்சிட்ருக்காரு. இப்போ ஜிமின் தான் என்னாச்சு என் கை இவ்வளோ டைட்டாக பிடிச்சிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இப்போ ஜங்கு தான் அப்படிலாம் ஒன்றும் இல்லை ஜிமினா, நான் வேணா அப்படின்னு சொல்லிட்டு கை எடுக்கிறாங்க. சொன்னால் எடுத்துடுவியா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின்னு ஜங்குக்கோட கையை டைட்டாக பிடிச்சிட்ருக்காரு. இப்போ ஜங்குக் தான் ஜிமின் சொல்லு, இந்த வீக் நீ ஃப்ரீயா? ஆமாம் சாட்டர்டே சண்டே நீ ஃப்ரீயா? ஏன் என்னாச்சு? நம்ம 2 பேர் ஏதாவது ட்ரிப் மாதிரி போகலாமே அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம 2 பேரா? நம்ம 2 பேர் மட்டுமா?
ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. வாய்ப்பே கிடையாது, எங்கள் அப்பா என்னை ஒரு நாளும் விட மாட்டார். டேய் நீ கேட்டு பாருடா ப்ளீஸ், ஃப்ரெண்ட்ஸ் கூட போகிறேன்னு சொல்லு. எனக்கு டேவை தவிர வேறு எந்த ஃப்ரெண்டும் இல்லைன்னு நல்லா தெரியும் உங்களுக்கு. சரி சொல்லு, ஜங்குக் கூட போகிறேன், என்னோடய பாய் ஃப்ரெண்ட் கூட போகிறேன்னு சொல்லு. அதோட அவ்வளோதான், உன் கூட இங்கே அப்படின்றாங்க. அப்போ டபுள் ஓகே, நான் வந்து சொல்லிட்டா அப்படின்றாங்க. நான் உன்னை சாவடிச்சிட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் கேட்குறாங்க. சரி நம்ம போகலாமே அப்படின்னு கேட்குறாங்க. வாய்ப்பே கிடையாது ஜங்குக்கா, வாய்ப்பே கிடையாது, ப்ளீஸ். சரி நான் கேட்டு பார்க்குறேன். என்னென்னு கேட்பேன்? என் ஃப்ரெண்ட் கூட போகிறேன்னு தான் கேட்பேன் அப்படின்றாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கும் சொல்கிறாங்க. இப்போ சைட் ஜிமின்னு தான் காமிக்கிறாங்க. வாய்ப்பே கிடையாது, உங்கள் அப்பா விட்டாலும் நான் விட மாட்டேன். அம்மா ப்ளீஸ்மா 2 டேஸ்மா. டே வரானா? அஃப்கோர்ஸ்மா, டே இல்லாமல் நான் இன்றைக்கி போயிருக்கேன் அப்படின்றாங்க. இங்கே பார்த்தா நம்ப முடியலையே. மாமா ப்ளீஸ்மா நான் போயிட்டு வரேம்மா. சொல்லுங்கப்பா அப்படின்றாங்க. இப்போ அவங்க பார்த்தா போயிட்டு வரட்டும் விழி அப்படின்றாங்க. என்னது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே திரும்புகிறாங்க. ஜிமின் எங்கே போகிற, அதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா அப்படியே பிளேட்டை மாற்றிடுறாரு. இப்போ ஜிமின் அப்பா அப்படின்றாங்க. இப்போ அவங்க அம்மா கை பிடிச்சிடுமாம்மா ப்ளீஸ்மா அப்படின்றாங்க. டே தானே வரேன். ஆமாம்மா, டே இல்லாமல் நான் இன்றைக்கி போயிருக்கேன் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சிரிச்சிட்டே கேட்குறாங்க. இப்போ டே தான் வராங்க அந்த லாஸ்ட்லேருந்து. என்னாச்சுமா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜிமின் தான் ஐயோ இவன் ஒருத்தன் அப்படின்னு சொல்லிட்டு டே இவன் எங்கேயோ ட்ரிப் போகிறானா, 2 பேரும் ஒன்றா தானே போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இப்போ ஜிமின் தான் ஆமாம் நான் சொல்கிறேன்ல ஆமாம் அப்படின்றாங்க. இப்போ டேவை பார்த்து நம்ம 2 பேரும் ஒரு ட்ரிப் போகிறோம்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இப்போ டே தான் அப்படிலாம் ஒன்றும் இல்லையேம்மா அப்படின்னு சொல்லுறதுக்குள்ளே ஜிமின் அப்படியே வந்து வாயை பொத்துறாங்க. ஜிமினோட தான் என்னது அப்படின்றாங்க. ப்ளீஸ் ஆமாம் சொல்கிறா அப்படின்றாங்க. இப்போ டே தான் ஆமாம்மா அப்படின்றாங்க. பார்த்து பத்திரமா கூப்பிட்டு போயிட்டு வருவல. சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு தேவ் ஒரு பக்கம் கன்ஃபியூஸாக சொல்லிட்டு இருக்காரு. இப்போ ஜிமின் தான் அப்போ நான் போட்டா சரி போயிட்டு வா அப்படின்றாங்க. இப்போ அவங்க அப்பாவும் போயிட்டு வா ஜிமின் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த சைடு தேவை தான் காமிக்கிறாங்க. எங்கே போகிற அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜிமின் தான் டயாங் நீ என்கிட்ட ஒரு புக்கு கிட்ட பாப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு டீயோட கைப்பிடிச்சி இழுத்துட்டு வந்துடுறாங்க. டி வாடா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ டீ தான் என்னடா என்னாச்சு அப்படின்னு கேட்குறாங்க. டயாங் சொல்லு டயாங்கா அப்படின்றாங்க. சொல்லிடா டயாங்கா அப்படின்னு சொல்லிட்டு டேவோட செஸ்ட்டில் கை வைக்கிறாங்க. அப்படி தான் என்னன்னு சொல்லு. நான் ஜங்குக் கூட ஒரு ட்ரிப்பு மாதிரி போகிறேன், அதாவது டேட்டுக்கு அப்படின்றாங்க. என்னது 2 days அப்படின்றாங்க. அதெல்லாம் முடியாது, நான் இப்போ அம்மாக்கிட்ட உண்மையாக சொல்கிறேன். டே ப்ளீஸ் நாங்கள் இப்போ தான் போகிறோம் அப்படின்றாங்க. நான் இல்லாமல் நீ இல்லாமல் நான் போய் என்றைக்கு போயிருக்கேன், நீயா வா அப்படின்றாங்க. நான் வரல லவர்ஸ்குள்ள நேரத்துக்கு அப்படின்றாங்க. டே ப்ளீஸ் நான் போயிட்டு வரனே அப்படின்றாங்க. இல்லை அதெல்லாம் முடியாது, அம்மாக்கிட்ட நான் போய் இப்போயே சொல்கிறேன் ப்ளீஸ்ரா அப்படின்றாங்க. சரி போயிட்டு வா அப்படின்றாங்க. நிஜமா ஆமாம் அப்படின்றாங்க. இப்போ ஜிமினும் தேங்க்ஸ் டயாங் அப்படின்னு சொல்லிட்டு டேயோட சீக்ஸே கிள்றாங்க. இப்போ டே தான் போயிட்டு வா அப்படின்றாங்க. தேங்க்ஸ் அப்படின்ட்டு இப்போ ஜிமின் தான். ஆனால் அம்மா கேட்டால் நம்ம 2 பேரும் ஒன்றா போயிருக்கோம் தான் சொல்லியிருக்கேன். அம்மா கண்ணில் 2 நாளைக்கு பற்றாத, நான் வீட்டு பக்கமே வரமாட்டேன், எங்கேயும் வராதானே அப்படின்றாங்க. சரி இப்போ ஜிமின் தான் அப்படியே சுற்றிட்டே ரூம்குள்ளே போகிறாங்க. ஐயோ நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ டேவும் ஜிமின் பண்ணுறதெல்லாம் பார்த்து சுற்றிட்டு இருக்காரு. ரொம்ப ஹாப்பியாக இருக்கான் போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு டேவும் அப்படியே சுற்றிட்டே போயிடுறாங்க அந்த இடத்த விட்டு. ஓகேடா, இந்த பாட்டை நான் இங்கேயே முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அடுத்த பாட்டு சூன் போட பார்க்குறேன். பாய்.